டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்ட் டிஆர்பி வந்து பார்த்திங்கன்னா ப்ரையர் டு தட் பிஜிடிஆர்பி இப்போ கால்ஃபர் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இப்போ கால்ஃபர் பண்ண இந்த எக்ஸாமுக்கு ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். எலிஜிபிலிட்டி என்ன, க்ரைட்டீரியா என்ன, எவ்வளோ வேகன்சிஸ் அப்படிங்கிறது ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த இந்த வீடியோவில் நான் லிங்க் போட்டிருக்கேன், அதை நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ அதோட கண்டினியூஷனாக பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஹவு டு அப்ளை த பிஜிடிஆர்பி எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இந்த கால்ஃபர் பண்ணதில் பார்த்திங்கன்னா எலிஜிபிலிட்டி டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டிருக்கோம். அப்போ வந்து இப்போ எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். பிஜிடிஆர்பி பொறுத்தளவு அப்ளை பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவு டு அப்ளை அப்படிங்கிறது நோட்டிஃபிகேஷனை வந்து டிஆர்பி வெப்சைட் நீங்கள் டேரெக்டாக www.trb.tn.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டில் இருக்கலாம். வேறு எந்த மோட் ஆஃப் அப்ளிகேஷனையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒரு வேலிட் நம்பர் ஒன்று வேணும். அது மாதிரி வந்து வேலிட் நம்பர் இன் த சென்ஸ் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற நம்பர் ஓடிபி ஜெனரேட் ஆகுது. அது மாதிரி வேலிட் இமெயில் ஐடியும் ஒன்று ஜெனரேட் பண்ணணும். ஸோ இது வந்து ரெண்டுமே மேண்டேட்ரி. ஸோ இதெல்லாம் வச்சு தான் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். இமெயில் ஐடி வந்து இட் ஷுட் பி கெப்ட் ஃபார் ஆக்டிவ் ஃபியூச்சர் கம்யூனிகேஷனுக்கு நீங்கள் வச்சுக்கணும். ஸோ இது வந்து உங்களுக்கு இமெயில் மட்டும் தான் உங்களுக்கு ரெஜிஸ்டர் கம்யூனிகேஷன் நாங்கள் கொடுப்போம். எவிடன்ஸ் நீங்கள் கிளைம் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா அது வந்து எல்லா சர்டிஃபிகேட்டையும் அப்லோட் வந்து கேண்டிடேட் வந்து அட் டைம் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ணும்போது நீங்கள் அதை அப்ளை பண்ணி கொடுத்துடணும். இந்த சேம் வந்து உங்களுக்கு எப்போ வெரிஃபை பண்ணால் சப்சிக்வெண்ட்லி அட் த டைம் ஆஃப் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்பையும் அதோட சேர்த்து இன்டர்வியூன்னு சேர்த்து நடக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ உங்களுக்கு இந்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் கிளைம் பண்ணுவோம். கால் உங்களுக்கு பண்ணியிருந்தா. ஸோ ஆல் பர்டிகுலர்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ண ஆன்லைன் அப்ளிகேஷன் இந்த நேம் ஆஃப் கேண்டிடேட்ஸ் போஸ்ட் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க, சப்ஜெக்ட் எந்த சப்ஜெக்ட் அப்ளை பண்ணுறீங்க, கம்யூனல் ரிசர்வேஷன், டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ், இந்த ஆல் த அதர் ஃபீல்டு. இப்போ நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதான் ஃபைனல். உங்களோட பேரில் வந்து 10th 12th எப்படி உங்களுக்கு பேர் கொடுத்து அதில் எதாவது ஸ்பேஸ் விட்டுருக்காங்க, அதில் என்ன டைப் பண்ணுங்களோ அதுதான் கொடுக்கணும். சப்போஸ் நீங்கள் பாஸ் பண்ணதுக்கப்புறம் இதுதான் என்னோடய பேர்னு நீங்கள் அப்போ கிளைம் பண்ண முடியாது. அதே மாதிரி கம்யூனல் ரிசர்வேஷனுக்காகவும் உங்கள் டேட் ஆஃப் பர்த், எந்த சப்ஜெக்ட் அப்ளை பண்ணுறீங்க, எந்த மேஜர் நீங்கள் வந்து எந்த போஸ்ட் அப்ளை பண்ணுறீங்கிறத தெளிவாக இருக்கணும். இதுக்கப்புறம் அடிஷ்னல் சேஞ்சஸோ ஏதாவது ஒன்று ஃப்யூச்சரில் பண்ணாங்கன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை அப்படிங்கிறத சொல்லிடுறாங்க. இப்போ நெசசரி ஃபார் அப்ளைங் ஆன்லைன் ஃபைனலாக நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து எந்த மோடிஃபிகேஷனும் பண்ண முடியாதுங்கிற சூழல்லையே நீங்கள் மேக்ஸிமம் அப்ளை பண்ணுங்கள். மோடிஃபிகேஷனுக்கு டைம் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் சொன்ன எப்போ பண்ணது எல்லாமே மோடிஃபிகேஷனுக்கு அலோவ் பண்ணவே மாட்டாங்க. ஸோ மோடிஃபிகேஷன் லைக் தி லாஸ்ட் டேட் உங்களுக்கு ஸ்பெசிஃபை சொன்னது மாதிரி அதில் வந்து ஆன்லைனில் அப்போ ஏதாவது கரெக்ஷன் பண்ணால் தவறுதலாக செய்யப்பட்டதுக்கான விஷயத்தில் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே இதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ கேண்டிடேட் வந்து ரெக்வஸ்டட் டு ஃபில் த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் அட்மோஸ்ட் கேர், ரொம்ப அட்மோஸ்ட் கேர் பண்ணி நீங்கள் அதை காஷனோடு அதை முடிச்சு வைங்க. ஆஸ் நோ கரஸ்பாண்டன்ஸ் ரிகார்டிங் சேஞ்ச் ஆஃப் பர்டிகுலர்ஸ் வில் பி என்டர்டைன்மெண்ட் அட் எனி காஸ்ட். ஸோ இன்கம்ப்ளீட் டெஃபினிட்டிவ் அப்ளிகேஷன். ஸோ நீங்கள் வந்து இன்கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்கிறது இதுக்கு வந்து எந்த ரெப்ரசன்டேஷனும் கரஸ்பாண்டன்ஸும் நாங்கள் ரிஜெக்ட் பண்ணிவிடுவோம். அதை நான் என்டர்டைன் பண்ண மாட்டோம். கேண்டிடேட் வந்து ப்ரெஸ்டேஜ் குவாலிஃபிகேஷன் என்னென்ன கொடுத்துருக்காங்க, டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷனில் சொன்னதெல்லாம் ஃபுல்லாக படிச்சுட்டு அந்த எலிஜிபிள் பார்த்ததுக்கப்புறம் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். சப்போஸ் பிஎஸ்டிஎம்ஓ இல்லை வந்து வேறு ஏதாவது கேட்டகரிஸ் ஆஃப் சர்டிஃபிகேட்டோ இதெல்லாம் லாஸ்ட் மினிட்ல வந்து நீங்கள் மாற்றுறது கூடாது. அதே மாதிரி கேண்டிடேட்ஸ் வந்து அட்வைஸ்டு டு உங்களோட டைம் ஆஃப் ஃபில்லிங் அப்ளிகேஷனில் உங்களோட டிலிஜென்ஸ் நீங்கள் ரொம்ப வேகமாக செயல்பட வேண்டிய சூழல் இருக்கும். டூப்ளிகேட் அப்ளிகேஷன் அதே சேம் சப்ஜெக்டை நாங்கள் பார்த்தோன்னா போர்டு தான் உங்களோட அப்ளிகேஷனை எடுக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத ஷோர் பண்ணுவாங்க. அப்ளிகேஷனுக்கான எக்ஸாம் ஃபீன்னு பார்த்தீங்கன்னா 600 rupees ஃபார் கேண்டிடேட் எக்ஸப்ட் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி. பட் எஸ்சிஏ, எஸ்டி டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன்ஸ் எக்ஸாமினேஷன் ஃபீ பார்த்தீங்கன்னா 300 rupees. At the same time examination fee that each application is different categories like name of the correct community and the category of disability. It must be once the payment is done by you, it is not refunded at anymore. எஸ்எம்எஸ் அலாட் உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல் பேமெண்ட் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு மெசேஜ் ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு வரும். அது மாதிரி நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட்டு நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு எதுலனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஆஃப்லைன் மோட் ஆஃப் பேமெண்ட் வந்து டிமாண்ட் டிராஃப்ட், போஸ்டல் இதெல்லாம் வந்து நாங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டோம். கேண்டிடேட்ஸ் வந்து நீங்கள் பேமெண்ட் கொடுக்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்ளிகபிள் ஃபார் ஆன்லைன் பேமெண்ட். ஃபெயிலியர் ஆஃப் ஏதாவது பேமெண்ட் நடந்துச்சு, அதாவது ரெஜெக்ஷன் ஆகிடுச்சு, இல்லை அந்த டைம் ஆஃப் ரிஜெக்ஷன் எதாவது வந்துச்சுன்னா ப்ராசஸ் அடுத்ததுக்கு போகாது. ஸோ உங்களுக்கு ஒரு தடவை அப்ளிகேஷன் ஃபீ எடுத்ததுக்கப்புறம் அதை ரீஃபண்டெல்லாம் ஜெனரேட்டு ஆகிறது ரொம்ப கம்மி. அது மாதிரி கேண்டிடேட் வந்து நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுறீங்க, ஒரு அப்ளிகேஷனுக்கு ஒரு டைமுக்கு மேலே நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் அமௌண்ட் வந்து ரீபே பண்ண மாட்டோம், ரீஃபண்ட் வராது. கேண்டிடேட் வந்து ஒரு தடவைக்கு மேலே ஒரு சப்ஜெக்ட்டுக்கு மேலே நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கும் நாங்கள் கொடுக்க மாட்டோம். ஆஃப்லைன் அப்ளிகேஷன் நாங்கள் அக்செப்ட் பண்ணுறது இல்லை. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் இதுக்கு சிலபஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கம்பல்சரியாக 10th தான் ப்ரையாரிட்டி.
விச் இஸ் த போர்டு வந்து டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு இப்போ டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டில் வந்து டிஆர்பி போர்ட்லேயே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஏற்கனவே மென்ஷன் பண்ணியிருக்கிறதுல நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ யாரெல்லாம் தமிழ் வழி கல்வியில் படிக்காதவங்க ஆக்சுவலாக கம்பல்சரியாக அந்த எக்ஸாம் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனில் இது வந்து ப்ரையாரிட்டி உண்டு. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறது குவாலிஃபை கம்பல்சரி. ஆப்ஜெக்டிவ் டைப் கொஷினில் மொத்தம் 30 கொஷின்ஸ் இருக்கும். 50 மார்க் இதுக்கு. டியூரேஷன் ஆஃப் எக்ஸாம்னே இதுக்கு 30 நிமிஷம். ஸோ இந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் எழுதி தான் ஆகணும். ஸோ தமிழ் வழி கட்டாய தமிழ் வழி தகுதி தேர்வுங்கிறது அப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்கும். ஓஎம்ஆர் பேசிஸில் 30 கொஷின் 50 மார்க். டூரேஷன் ஆஃப் எக்ஸாம்ங்கிறது அரை மணி நேரம். ஸோ அந்த மார்க் வந்து ரேங்கிங்கே எடுத்துக்க மாட்டோம். ஆனால் இதில் பாஸ் பண்ணால் தான் அடுத்த எக்ஸாமுக்குள்ளதை அடுத்தது நாங்கள் எலிஜிபிலிட்டிக்கே எடுத்துக்குவோம். சிலபஸ் இதுக்கு வந்து டேரெக்டாக உங்களுக்கு 10th லெவலில் உங்களுக்கு டவுன்லோட் நீங்கள் போர்ட் ஆஃபீஸில் கிளிக் பண்ணாலே எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்டுக்குள்ளே சொல்லுவோம். மினிமம் அப்ரூவல் மொத்தம் எக்ஸாமோட மாடல் இது நீங்கள் இதை பார்த்துருப்பீங்க. தமிழ் எலிஜிபிலிட்டி 30 கொஷின்ஸ் 30 minutes 50 மார்க்ஸ். மினிமம் பாஸ் குவாலிட்டி 20 மார்க்ஸ் எடுத்துருக்கணும். 40% ஆஃப் குவாலிஃபிகேஷனில் நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிறது ஃபைனல். இப்போ மொத்தமான எக்ஸாமுக்கான ப்ராசஸ் அப்படிங்கிறத இதை நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். ஹவு டு அப்ளை டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டு அப்படிங்கிறது கீழே ஒரு லிங்க் நான் கொடுத்துருக்கேன். அதை டேரெக்டாக கிளிக் பண்ணிக்கங்க. அப்ளை ஆன்லைன் 1 by 1 எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது முதல்ல நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ணும்போது முதல்ல போர்ட்டல் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். இந்த இருக்குது தெரியுது பார்த்தீங்களா, ஆன்லைன் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் நியூ அப்படின்னு இருக்கும். இதில் நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணணும். இப்போ நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணுறதுக்கான சூழல் இதில் டேரெக்டாக உங்களுக்கு இருக்கும். ஸோ இதில் வந்து அப்ளிகேஷன் வந்து 10/7/2025 அண்ட் 10/7/2025 இன்றைக்கி சொல்லியிருக்காங்க. ஸ்டார்ட் இன்றைக்கி அப்ளிகேஷன் டேட் ஸ்டார்ட் ஆகுது. எண்டு வந்து பார்த்திங்கன்னா 12/8/2025. ஸோ டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்திங்கன்னா செப்டம்பர் 28 அப்ளிகேஷன் வந்து அப்ளை நவ் அப்படின்ட்டுருக்கு. இதில் டேரெக்டாக கிளிக் பண்ண போகிறோம். இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் இமெயில் ஐடி மொபைல் நம்பர் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் டேரெக்டாகவே சப்மிட்டும் கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக உள்ளே போய்டும். இப்போ நீங்கள் வந்து எசென்ஷியலாக கொடுக்க வேண்டிய இப்போ ஓடிபி உங்களுக்கு ஜெனரேட் ஆகும். உங்களோட மொபைல் நம்பர்லேயும் இமெயில் ஐடிலையும் வர ஓடிபி நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணி அதை கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இப்போ ஃபில்அப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். டேரெக்டாக அப்ளை பண்ணும்போது உங்கள் மெயில் ஐடி அண்டு ஜிமெயில் ஐடி ப்ளஸ் உங்கள் மொபைல் நம்பர் ஓடிஆர் உங்களுக்கு ஒன் டைம் பாஸ்வேர்டு போட்டு கிளிக் பண்ணிவிட்டு டேரெக்டாக நீங்கள் அக்சஸ் பண்ணி அதை வெரிஃபை பண்ணிவிடும். வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியூ அப்ளிகண்ட் எல்லாமே உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் இப்போ நீங்கள் சைன் அப்ங்கிற ஆப்ஷனில் கொடுக்கணும். ஸோ உங்களுக்கு அதை வேலிடேட் பண்ணி ஓடிபி ப்ராசஸ் முடிச்சதுக்கப்புறம் ஆஃப்டர் மேண்டேட்டரி குவாலிஃபிகேஷன் அப்புறம் சப்மிட்டும் கொடுத்துட்டு நீங்கள் நியூ யூசர் சைன் அப் கிளிக் பண்ணணும். அப்புறம் உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு உங்களுக்கு ஜெனரேட் பண்ணதுக்கப்புறம் ஒரு இம்பார்ட்டன்ட் டேட் லைக் நேம் ஆஃப் த கேண்டிடேட் அண்ட் நேம் ஆஃப் த அட்ரஸ் அண்ட் உங்களோட ஸ்பெஷல் கேட்டகரி டீட்டெயில்ஸ், எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸ், BA, BSc இல்லை MSc, B.Ed அண்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், எக்ஸாமினேஷன் பர்டிகுலர்ஸ் அண்ட் அப்லோடிங் டாக்குமெண்ட் இதெல்லாம் கொடுத்து கடைசியில் ப்ரிவ்யூ ஆஃப் கன்ஃபர்மேஷன் ஆஃப் திஸ் இதெல்லாம் கொடுத்து ப்ரிவ்யூ கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு பேமெண்ட்ங்கிற டீட்டெயில்ஸ் வரும். அப்ளிகேண்ட்டை நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கு எல்லாத்தையும் ஒரு தடவை நீங்கள் வந்து உங்கள் நேட்டிவிட்டியாக இருக்கட்டும், ஜெண்டராக இருக்கட்டும், இதெல்லாம் கிளிக் பண்ணதுக்கப்புறம் தென் ஓகேன்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா தென் ஒன்லி இட் வில் ப்ராசஸ் டு நெக்ஸ்ட். ஸோ applicants டு பர்மனெண்ட் அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன் அட்ரஸ் ஃபீல்டு அப்படிங்கிறத ப்ராப்பராக கொடுத்துடணும். கம்யூனிட்டி டீட்டெயில்ஸ் ட்ராப் டவுன் பாக்ஸில் உங்களுக்கு என்ன கம்யூனிட்டிங்கிறத கிளிக் பண்ணி நீங்கள் அதை செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் தட் உங்களோட ரிலீஜன் அண்ட் கம்யூனிட்டி டீட்டெயில்ஸ் அப்லோட் சர்டிஃபிகேட் பண்ணுறதுக்கு ப்ராப்பராக நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் டீட்டெயில்ஸ் ஆஃப் அப்ளிகண்ட். ஸோ சேவ் கண்டினியூ இது மாதிரி ப்ராசஸ் கொடுத்து அதுக்கப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் வரிசையாக 1 by 1 வரும். ஸோ உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இன்புட் ஃபீல்டில் என்ன கொடுத்துருக்கீங்களோ அதை கொடுத்துடணும். ஆல் டாக்குமெண்ட்ஸ் ஆர் ரிலேட்டட் டு பர்சனல் டீட்டெயில்ஸ், ஃபோட்டோ, சிக்னேச்சர், டேட் ஆஃப் பர்த், கம்யூனிட்டி அண்ட் குவாலிஃபிகேஷன் இதெல்லாம் அப்ளைட் உங்களுக்கு ஸ்பேஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அன்கிளியர் டாக்குமெண்ட் வந்து ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணும்போது சம்மரியாக நாங்கள் ரிஜெக்ட் பண்ணிவிடுவோம். அதனால் கேபி மாத்திரது கரெக்டாக வச்சுக்கோங்க. அண்ட் அப்லோடிங் டாக்குமெண்ட் பேஜாக இருக்கட்டும், ரெலவெண்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு டாக்குமெண்ட்ஸ்க்காக இருக்கட்டும், அதை அப்லோட் பண்ணுறது அப்ராப்ரியேட் ப்ளேஸில் கொடுத்துட்டு தான் பண்ணணும். டிஆர்பி வந்து இட்ஸ் நாட் ரெஸ்பான்சிபிள் டிலேட் சப்மிஷன் இன்கம்ப்ளீட் அப்ளிகேஷனை நாங்கள் கொடுக்க மாட்டோம். ஸோ ஃபெயிலியர் ஆஃப் அப்லோடிங் ஆல் டாக்குமெண்ட்ஸ் ரெலவெண்ட் டெக்ஸ்டைல் ரெக்ரூட்மெண்ட் பொறுத்தவரை ரெஸ்பான்சிபிள் டிலே பண்ணுறதெல்லாம் நாங்கள் பொறுப்பு இல்லை. அது மாதிரி ப்ரிவ்யூ கொடுத்ததுக்கப்புறம் அதை நீங்கள் வந்து ஒரு தடவை பார்க்கும்போது அதில் தப்பாக இருந்துச்சுன்னா அதை எடிட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரிவ்யூ கிளிக் பண்ணும்போது அது நம்ம எதாவது தப்பு இருந்துச்சுன்னா அதை எடிட் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் நீங்கள் மாடிஃபை கொடுத்து உங்கள் டேட்டை வந்து உங்களோட அப்ளிகேஷனை மாடிஃபை பண்ணி அப்டேட் பண்ணி கொடுத்துக்கலாம். ப்ரொசீட் டு சப்மிட் ஃபார்ம் அப்படின்னு பாட்டம் ஆஃப் த எண்டில் இருக்கும். அதை டேரெக்டாக கொடுத்தீங்கன்னா நம்ம இப்போ நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் என்ன கிளிக் பண்ணிங்களோ அது டேரெக்டாக உள்ளே போய்டும். ஸோ கிளிக்கிங் சப்மிட் ஃபைனல் பாக்ஸ் கொடுத்துட்டு டிக்ளரேஷன் உங்களுக்கு பாப்அப் பாக்ஸ் வரும். ஸோ இது வந்து நான் மேலே கொடுத்த இதெல்லாம் டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டு, இது வந்து என்னோட நீங்கள் அடுத்த ப்ராசஸ் கொண்டு போகலாம் அப்படிங்கிறது செக் பாக்ஸை கிளிக் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் ஒரு பாக்ஸ் கேட்கும். இதில் எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டியது இல்லையான்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணணும்னா டேரெக்டாக போய்டும்.
தென் அப்ளிகேஷன் ஃபார்ம் வில் பி லிங்க் டேஷ்போர்ட் ஃபில்டு அப்ளிகேஷன் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அட் த சேம் டைம் அட்வைஸ் டு கீப் திஸ் காப்பி ஃபார் த ஃபியூச்சர் யூஸ். ஒன்று பிரிண்ட் அவுட் போட்டு ஒன்று வச்சுக்கோங்க, ஒன்று வந்து சாஃப்ட் காப்பி ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. ரெண்டையும் பிரிண்ட் அவுட் காப்பி இல்லாமல் சாஃப்ட் காப்பியும் உங்களோட மெயிலுக்கு நீங்களே அனுப்பிக்கங்க. தட் வில் பி ஃபியூச்சர் என்கொயரிக்கும் உங்களுக்கு இது இருக்கும். ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் சப்மிஷனுங்கிறது வந்து உங்களுக்கு எக்ஸாமினேஷன் வர்றதுக்கான தவிர உங்களுக்கு ரைட் டு செலெக்ஷனுக்கு கிடையாது. ஸோ 10th 12th 3 years டிகிரி அந்த 2 years டிகிரி அப்புறம் பிஎட் நீங்கள் வச்சுருக்கிறது. இது மாதிரி டூயல் டிகிரி நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம். எஸ்எஸ்எல்சி, ஹெச்எஸ்சி, ஈக்குவலன்ட் டிகிரி, யூஜி டிகிரி, பிஜி டிகிரி, அப்புறம் பிஎட் டிகிரி இதெல்லாம் வச்சு தான் மேண்டேட்டரி. பிஎட், எம்எட் இது சைமல்டேனியஸாக பண்ணிங்கன்னா இட் வில் கேன்சலேஷன். டீச்சர் போர்ட் இஸ் ரைட் டு அவங்க சொல்கிற முடிவு தான் இறுதியானது. அவங்களோட முடிவில் ஏதாவது ஒன்று மாற்றமோ ஏதாவது இருந்துச்சுன்னா அதை நம்ம பார்ட் டு டைம் அந்த டைம் டு டைம் மாறும். இல்லைனா அட்மினிஸ்ட்ரேஷன் பொறுத்தளவு அது கிரவுண்டில் மாறப்படாது அப்படிங்கிறத இதில் சொல்லியிருக்காங்க. ஹவு டு அப்ளை த பிஜிடிஆர்பி அப்படிங்கிறது அப்ளிகேஷன் இது கூட எனக்கு கீழே டவுன்லோட் பண்ண லிங்க்கில் போட்டிருக்கேன். அதை நீங்கள் இப்போ நான் மேலே சொன்னதுபடி நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணிக்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவும் இன்னொரு வீடியோஸ் நம்ம வெரிஃபை பண்ண போது நம்மளை அதையும் வந்து நம்ம அப்லோட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் ஃபர்தராக பிஜிடிஆர்பி மெட்டீரியல்ஸ் வந்து அப்ளிகேஷன் மூலமாக நம்ம டவுன்லோட் பண்ணுறதுக்கு இங்கே வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் அதையும் டேரெக்டாக அதில் கிளிக் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், பெல் பட்டனில் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ரீ மெட்டீரியல்ஸை எப்படி அக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். அதுக்கான லிங்க் இந்த கீழே இருக்குது. இப்போ நீங்கள் டேரெக்டாக அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போது சிஎஸ்பி எஜுகேஷன் ஹப் எஜுகேஷன் மீடியாங்கிறத நம்ம தனியாகவே ஒரு ஆப்பை நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த ஆப்பில் நீங்கள் டேரெக்டாகவே நீங்கள் உள்ளே போய் உங்கள் பிஜிடிஆர்பி, ஆர்ட்ஸ் டிஆர்பி அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ்க்கு எக்ஸ்க்ளூசிவாக நீங்கள் நெட் செட் எக்ஸாமினேஷனுக்கான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் எல்லாமே இதில் நாங்கள் ப்ரொவைட் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் இதில் டேரெக்டாகவே நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுக்கான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் நான் நிறையாவே நோட்ஸ் உள்ளதை வந்து நிறைய இடத்துல வந்து பிரிண்ட் அவுட் மெட்டீரியல் ஹேண்ட் அவுட்டாக நாங்கள் அதில் நிறையா வச்சுருக்கோம். இது உள்ள லாகின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா முதல்ல டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா லாகின் ஆப்ஷன் ஒன்று வரும். இதில் ஆப்பை ஓப்பன் பண்ணக்கப்புறம் லாகின் வித் வாட்ஸ்அப்னு இருக்கும். இதை டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் உள்ள லாகின் பண்ணிக்கலாம். கீழே யூஸ் அனதர் மெத்தட்ங்கிறது பார்த்தீங்கன்னா கீழே டேரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் மொபைல் நம்பரை வச்சு நீங்கள் லாகின் பண்ணி இதுக்கப்புறம் உங்கள் பேர் கேட்பாங்க. பேரை கிளிக் பண்ணி வச்சோடனே ஹாய் தேர் சைன் இன் டு மீ லுக் இன் டு த சைன் ஆன்னு சொல்லிட்டு சென்ட் மீ மெசேஜ் சைன் இன் கேட்கும். இது டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா உடனே கீழே ஒரு லிங்க் வரும். இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு சைன் இன் ஆகி அப்ரூவ் ஆகிடும். இதுக்குள்ளே ஸ்டோர் மொத்தம் இருக்கிற கோர்சஸ் ஒவ்வொரு கோர்ஸுக்கு எவ்வளோ ஃபீஸு என்னங்கிற டீட்டெயில் இருப்பாங்க. இது இல்லாமல் கீழே நீங்கள் ஃப்ரீ சாட்டில் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் ஃப்ரீ கான்டென்ட் மேலே பார்த்தீங்கன்னா கான்டென்ட்டும் இருக்குது பார்த்தீங்களா, அதை டேரெக்டாக கிளிக் பண்ணி இதோட சேர்த்து டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் டெஸ்ட்டுக்கு இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கு உள்ளது. அது மாதிரி அதர் செட் எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பர், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நோட்ஸ், பிஜிடிஆர்பிக்கான இங்கிலீஷ்க்கான நோட்ஸ், வார்ம் அப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நோட்ஸ், அது மாதிரி என்டிஏ பேப்பர் 1க்கான நோட்ஸ், அப்புறம் மாதிரி ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கு தமிழுக்கு பேப்பர் 1க்கான நோட்ஸ், அது மாதிரி டிஆர்பி ஆர்ட்ஸ் இங்கிலீஷ் பேப்பருக்கு பேப்பர் 2க்கான நோட்ஸும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் கீழே வந்து நெட்டு பேப்பருக்கான இதுவும் கொடுத்துருக்கோம். இது மாதிரி ஒவ்வொரு கிரிட்டிசிசம் மற்ற விஷயங்கள் எல்லாமே இதில் வந்து ஆட் பண்ணி நாங்கள் ஃப்ரீ நோட்ஸாக கொடுத்துருக்கோம். இதுக்கு நீங்கள் பே பண்ணணுங்கிறதுலாம் அவசியம் இல்லை. நீங்கள் டேரெக்டாக ஆப்பை டவுன்லோட் பண்ணி இதை நீங்கள் டேரெக்டாகவே நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஜாயின் பண்ணுறது கிளாஸ்க்கு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக அதில் கிளிக் பண்ணுங்கள். அது இல்லாமல் அதுலேருந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்லேயும் உங்களுக்கு வந்து மெசேஜ் உங்களுக்கு ஆப்புக்குள்ளேயும் உங்களுக்கு மெசேஜ் வரும். அதுலேயுமே ஏதாவது கான்டாக்ட் பண்ணால் நீங்கள் டேரெக்டாக சாட் பண்ணுங்கள், நாங்கள் உடனே ரெஸ்பாண்ட் கொடுக்குறோம். இது மட்டும் இல்லாமல் இதில் வீடியோஸ்னு பார்த்தீங்கன்னா எப்படி ஏற்கனவே நம்ம போட்டிருந்த வீடியோஸ் எப்படி இப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கிற வீடியோஸ் இதில் தனியாக இருக்கும். டெஸ்ட்டு வந்து இனிமேல் நாங்கள் கண்டக்ட் பண்ணுறதுக்கு இதில் நாங்கள் ஆட் பண்ணி வச்சுருவோம். டெஸ்ட்டும் நீங்கள் இதில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். இது வரைக்கும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்த அனைத்து சப்ஸ்கிரைபருக்கும், எல்லா எஜுகேட்டர்ஸ்க்கும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கும், ஃபேக்கல்ட்டிக்கும், நிறைய சீனியர் ப்ரொஃபஸர்ஸ்க்காகட்டும், நிறைய நண்பர்களுக்காகட்டும், எல்லாரோட வெல்விஷருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இதே சப்போர்ட்டை இதுலேயும் கொடுங்க. ரெகுலர் கிளாஸுக்கான டீட்டெயில்ஸும் இதில் எல்லாமே நம்ம போட்டிருக்கோம். இது நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிட்டு ஃப்ரீ மெட்டீரியல் கான்டென்ட்டை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேரெக்டாக நீங்கள் கிளாஸ்க்கு வரனால வரலாம். நீங்கள் டேரெக்டாகவும் ரெஃபரன்ஸ் பண்ணாலும் வரலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ. இப்போலேருந்தே வந்து நம்ம சிஎஸ்பி எஜுகேஷன் ஹப் அப்படிங்கிற ஒரு தனியான ஆப்பே வந்து நம்ம இப்போ லான்ச் பண்ணியிருக்கோம். இது வந்து ஏற்கனவே இப்போ போட்டித் தேர்வுகளுக்கு பயன்படுத்துகிற யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பி, ஆர்ட்ஸ் டிஆர்பி, அது மட்டும் இல்லாமல் நெட் செட் எக்ஸாமினேஷன் இங்கிலீஷ்க்கு எக்ஸ்க்ளூசிவாக அதை நம்ம பண்ணுறோம். அது மாதிரி வந்து ஜென்ரலாகவே வந்து நீங்கள் இந்த இங்கிலீஷ் சப்ஜெக்ட் மூலமாக நீங்கள் படிக்கிறவங்க எல்லாமே இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சிஎஸ்பி எஜுகேஷன் ஹப் அப்படிங்கிற சேனலில் இது கம்ப்ளீட்டாக இது வந்து ஆப்பாகவே நம்ம ரெகுலராக இது யூஸ் பண்ணுறோம். இது வந்து எப்படி யூஸ் பண்ணணுங்கிறதையும் நம்ம ரெகுலராக வீடியோவில் சொல்லுறோம். இதுக்கான லிங்க் கீழே நான் போட்டிருக்கேன் பாருங்கள். அதே மாதிரி இந்த டேரெக்டாக ஆப்பை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வந்து கீழே வந்து லாகின் வித் சைன் அப் வாட்ஸ்அப் அப்படின்னு கொடுக்கும். இதை டேரெக்டாக கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி கொடுக்குறது. வாட்ஸ்அப் மூலமாக எல்லாருக்கும் இருக்கிறதுனால இதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம்.
இதை டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா கீழே உங்களுக்கு சைன் அப் வந்து நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் அனதர் மெத்தடோ இல்லை வந்து உங்களோட வாட்ஸ்அப் மெத்தடே நீங்கள் யூஸ் பண்ணலாம். வாட்ஸ்அப் எடுத்து யூஸ் பண்ணி டேரெக்டாக உங்கள் பேரை கேட்கும். நீங்கள் டேரெக்டாக உங்கள் பேரை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து உங்கள் இமெயில் ஐடி வந்து நீங்கள் கொடுத்துடலாம். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து நீங்கள் டேரெக்டாக நம்பர் போட்டு நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் உங்கள் வாட்ஸ்அப்லேயே டேரெக்டாக யுவர் லேர்னிங் ஆப்லேருந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கும். சென்ட் மெசேஜ் டு சைன் இன் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை நீங்கள் டேரெக்டாக நீங்கள் அது மெசேஜில் டேரெக்டாக நீங்கள் வாட்ஸ்அப் கிளிக் பண்ணோன்னே இது இப்படி வரும். இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா உடனே ஹாய் தேர் ஃபியூ மோர் ஸ்டெப்ஸ் டு கிளிக் அப்ரூவ் யுவர் சைன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு லிங்க் கொடுக்கும். இந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா உடனே உங்களுக்கு அப்ளிகேஷன் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இந்த அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் டேரெக்டாக வந்து என்னென்ன கோர்ஸ் இருக்குது, அது எவ்வளோ ஃபீஸ் இருக்குது, எல்லாமே நீங்கள் அதை டேரெக்டாக பார்க்கலாம். இதில் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு டிஎன் ஆர்ட்ஸ்க்கு டிஆர்பிக்கு வந்து எவ்வளோ ஃபீஸுங்கிறதையும், அது மாதிரி பிஜி டிஆர்பிக்கு என்ன ஃபீஸு, அதுக்கான டிஸ்கவுண்ட் ப்ரைஸோடு தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து என்டிஏ நெட் எக்ஸாமினேஷனுக்கானது இது மாதிரி நீங்கள் ஃப்ரீயாகவும் இதில் ஃப்ரீ கான்டென்ட்டு அந்த டெஸ்ட்டு இது இல்லாமல் இன்னும் நிறையா உங்களுக்கான சாதாரண நோட்புக்கு அந்த நோட்புக் டைப்பில் உங்களுக்கு வந்து நோட்ஸ் கொடுக்குறதா இருக்கட்டும், அது மாதிரி நிறைய கான்டென்ட் வந்து இதில் ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. உங்களுக்கு நீங்கள் டேரெக்டாகவே இதை நீங்கள் கிளிக் பண்ணி இது மூலமாக நீங்கள் பார்த்துக்கலாம். உங்கள் கோர்ஸ் சேரனாலும் இதில் டேரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணி இதில் நீங்கள் சேர்ந்துக்கலாம். இது இல்லாமல் கூகுள் ஃபார்மும் கீழே நான் மென்ஷன் பண்ணி கீழே போட்டிருக்கேன். அதை இந்த வீடியோ கீழே லிங்க்கில் நீங்கள் பார்க்கலாம். அதையும் நீங்கள் பார்த்து மறக்காமல் உங்களுக்கு நிறைய பேர் யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரியான ரெகுலராக நம்ம கோர்ஸும் பண்ணிகிட்டு இருக்கோம். அதையும் நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணி அவங்களையும் ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன்.